பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலவேளையில் நம் யாவரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க நம்ம வந்து இருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி நம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாக அப்படி உன்னதமான கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்தில் ஆண்டவரே முதல் நாள் அன்று உம்மை நோக்கி பார்க்க உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். இந்த தொலைக்காட்சியை காணக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கூட நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யாருமே ஆண்டவரை வெறுமையாக போகாதபடிக்கு உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உடைய தயவினால் ஆண்டவரை நிரம்பி நீர் வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். இன்று வாரம் முழுவதுமாக நாம் மகிழ்ச்சியின் வாரத்தை நாம் சிறப்பிக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கரங்களை தட்டி சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதுமே சந்தோஷமாயிருங்க. ஆமென். உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருப்பதால் நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டும் சொல்லி இந்த பாடலை பாடுவோமாக. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் ஹல்லேலூயா நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் எப்பொழுதுமே சந்தோஷமாயிருங்க. Yes, Jesus. Yes, Father. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நமக்கு காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். விசுவாச ஓட்டத்திலும் ஓடிய பாதையிலும் நம்மை வழிநடத்த தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதால் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆகையால் என் இயேசுவே, என் தகப்பனே, வாரம் நாங்கள் கூடும் நேரத்தில் அப்பா என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. Hallelujah. Amen. Yes, Jesus. In this
அவர் நம் கூடுகிற இடத்தில் அவர் வந்து வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் இப்பொழுது நம் யாரும் கரம் கூப்பி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும்போது அவர் நம்மை காண்கின்றவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் யாரும் கண்களை மூடி கரம் கூப்பி இப்பொழுது நாம் உன்னதமான வார்த்தைக்காக இந்த தொலைக்காட்சிய பாரத்தோடு காணக்கூடிய ஒவ்வொருத்தருக்காக இப்பொழுது செபிப்போமாக. Hallelujah. Thank you Lord Jesus. நன்றி தகப்பனே. இயேசுப்பா இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே உடைய அக்கினி வல்லமையால எங்களை நிரப்பி வருவீராக தகப்பனே. அபிஷேக தைலத்தால எங்களை நிரப்பும் இயேசுப்பா. நாங்கள் செஞ்சுகிற பாவங்கள் எல்லாமே இந்த நேரத்துல விலகி போகட்டும் ஆண்டவரே. உடைய தூய்மை ரத்தத்தால எங்களை கழுவி எடுக்கும் இயேசுப்பா. எங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே. Lord Jesus, let your holy blood pour upon us Lord. Let we be cleansed Lord Jesus. Make our heart pure Lord. Make our mind, heart, soul pure now itself Lord Jesus. As you're coming and entering into our presence Lord, we should be holy Lord Jesus. Holy, holy, holy Lord, your God Almighty. Yes Lord Jesus, Savior of all the Lords Lord Jesus. Right now you bless each and everybody those are watching this channel Lord. You bless them abundantly Lord Jesus. Pour out your spirit Lord. Pour out your strength Lord Jesus. Let all the sicknesses be delivered now itself Lord. Let all the sufferings, let all the problems Lord Jesus, pain, the obstacles Lord Jesus, whatever the situation they might be Lord, right now you remove Lord. Remove and break all the chains Lord Jesus. Remove all the bondages in their life Lord. You give them the peace, you give them the joy Lord. You give them the love Lord Jesus. As this is the week of joy Lord Jesus, we should be filled with happiness Lord. Remove all these sorrows into their life Lord Jesus. Remove all these sorrows now itself and you please give them the good happiness in each and everybody's life Lord. I surrender our messenger in your feet Lord Jesus. As is going to share the word of God today Lord, let that word of God go deep inside the heart of people Lord. Whatever the thing it might be Lord Jesus in them Lord, you remove and let your word speak through them Lord Jesus. இயேசுப்பா நல்ல ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அவங்களை மாற்றுவீராக. உமக்கு ஒப்பான சாட்சியாக பிள்ளைகளை மாற்றுவீராக தகப்பனே. இயேசுப்பா ஒரு எழுப்புதல் எங்களுக்குள்ள நடுக்கட்டும் இயேசுப்பா. ஒரு அதிசயம் அற்புதம் எங்களுக்குள்ள நடுக்கட்டும் தகப்பனே. இந்த நாளில் இயேசுப்பா எங்க கூட நீங்க பேசுவீராக. Lord Jesus, we are your servants, we are listening Lord Jesus. Speak Lord, speak Lord Jesus by your word. Through the messenger you speak and you touch each and everybody and let the word of God penetrate deep inside the heart of people Lord. இயேசுப்பா இந்த நேரத்துல தகப்பனே நீங்க கூடவே இருந்து வழி நடத்துறதுக்காக நன்றி இயேசுப்பா. Thank you Jesus. Everything I surrender into your mighty hands Lord. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரும் கூட இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகின்றோம். இன்றைய வாரம் மகிழ்ச்சியின் வாரம். மகிழ்ச்சி என்ற வார்த்தையின் பொருள் என்ன? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க என்று நேற்றைய வாசகத்திலே 2ஆம் வாசகத்தில் தெசலோனிக்கர் புத்தகத்திலே நாம் வாசித்தோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும். பொருள் என்ன? நம் வாழ்க்கையிலே சோகமாயிருந்தாலும் சுகமாயிருந்தாலும் நோயில் இருந்தாலும் பலனற்றவர்களாயிருந்தாலும் இது ஆண்டவர் எனக்கு அனுமதித்திருக்கிறார், அவர் அனுமதியோடு எனக்கு வந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியோடு நீங்க ஏற்று பாருங்க. அந்த வலிகள் உங்களுக்கு தெரியாது, வேதனைகள் உங்களுக்கு தெரியாது, துன்பங்கள் உங்களுக்கு தெரியாது. நீங்க அதை சகித்து கொண்டவர்களாய் பொறுமையோடு பயணம் செய்வீர்கள். இதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். எதை கண்டும் நாம் கலங்க வேண்டாம். நம்மை யார் எதிர்த்தாலும் அந்த எதிர்ப்புகளுக்கு பயப்பட வேண்டாம். எதை கண்டும் நாம் வியந்து போக வேண்டாம். என்ன நடக்குமோ என்று கவலைப்பட வேண்டாம். அனைத்திற்கும் ஆளுநரான நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கும் வரை என்னைக்குமே நமக்கு வெற்றிதான்.
ஆனால் நமக்கு தேவைப்படுவது பொறுமை. நாம் எவ்வளவு பொறுத்துக் கொள்கிறோமோ அவ்வளவு நாம் உயர்த்தப்படுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, உங்க வாழ்க்கையில நிம்மதியை இழந்திருக்கலாம், மகிழ்ச்சி இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம். என்ன செய்வது என்று அறியாமல் நீங்க பல நேரங்களில கலங்கி போய் அமர்ந்து கொண்டிருக்கலாம். கவலை வேண்டாம். நம்மை தேற்றவும், நமக்கு வலுவூட்டவும், நம்மை உயர்த்தவும் நாம் நம்பியிருக்கிற ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் இயேசு. அவருடைய வாக்குகளை தினந்தோறும் நாம் உண்ணும் போது நமக்கு பலன் தானாக வந்து கொண்டே இருக்கும். அவர் ஒருவரையும் கைவிடுவது கிடையாது, எவரையும் கைவிட மாட்டார். எலியா இறைவாக்கினரை குறித்து கடந்த வாரத்திலே பார்த்தோமல்ல, எலியாவுடைய பசியை ஆற்றும்படி ஒரு ஏழை விதவையை ஆண்டவர் பயன்படுத்தினார். அந்த விதவை வீட்டில உணவு பற்றாக்குறை இல்லாமல் பஞ்ச நாட்கள் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டில உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருந்தது. எலியாவுடைய பசியை ஆற்றும்படி கடவுள் ஒரு சாரிபாத் என்ற ஊரில வாழ்ந்து வந்த ஒரு விதவையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன்னை ஆஸ்வதிக்க மாட்டாரா? உன்னை நினைவு கூற மாட்டாரா? உன் வீட்டு விலாசம் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று அவர் அறிவார். நம்பிக்கை. நான் நம்பி இருக்கின்றேன், என் ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். இந்த நம்பிக்கை உன் உள்ளத்திலே வளர்த்துக்கொள். நிச்சயம் உன் வாழ்க்கையில வெற்றியின் பயணம் தான் உனக்கு கிடைக்கும். தோல்வியின் பயணம் கிடைக்காது. வெற்றியின் பயணம், வெற்றி நடை போடுகிற பயணம். எது இருந்தாலும், எது இல்லாவிட்டாலும், பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், புகழ் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், சுகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வெற்றி பயணம் ஒன்று மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது இயேசுவை நோக்கி செய்கிற பயணம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நன்றி மக்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது தெரியுமா? இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே சில கூட்டம் எழும்பி கேள்வி கேட்கின்றது. தான் ரொம்ப திறமை போல வெளிக்காட்டுகிறது. எனக்கு எல்லாமே தெரியும், இவருக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு இயேசுவை அணுகி வருகிறார்கள். இன்று அதான் இன்றைக்கு நற்செய்தி வாசகம். இந்த நற்செய்தி வாசகத்தை கவனிக்கும் போது மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரத்தில் 23 27 வரைக்கும் வாக்கியங்கள். மேத்யூ chapter 21 verses from 23 வாசிக்கும் போது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது, இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தில் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று அவரை கேட்டார்கள். இயேசு ஆலயத்திலே கற்பித்துக் கொண்டிருந்தார். எதை சொல்லிக் கொண்டிருந்தார்? கடவுளின் வாக்கு. இதில் என்ன தவறுகளை நாம் கண்டுபிடிக்க முடியும்? இறைவனுடைய வாக்கை ஆலயத்திலே இறை மக்களுக்கு போதிக்கப்படுகிறது. ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவரை பார்த்து, எந்த அதிகாரத்தில் இதை நீ செய்கிறீர்? உனக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? நண்பர் மக்களே, இந்த ஆலயம் என்னுடையது, இங்கு நான் தான் தலைவன், நான் சொல்றதா செய்யணும் என்ற நோக்கத்திலே அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். ஆக இயேசுவையே அவர்கள் கேள்வி கேட்க துணிந்தார்கள். ஏனெனில் இது ஒரு அறியாமையின் காலம். இவர் யார்? இவர் என்ன செய்ய வந்தார்? இவர் எதற்காக பூமியில இருக்கின்றார்? இவர் வாயிலிருந்து வருகிற வாக்குகள் என்ன என்று அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், தன்னுடைய பதவியை குறித்தும் தன்னுடைய அதிகாரத்தை குறித்தும் நினைத்துதான் அன்றைக்கு ஆலயத்தை நடத்தி வந்த மூப்பர்களும் குருக்களும் தலைமை குருக்களும் இது என்னுடையது என்று நினைத்து வாழ்ந்திருக்கின்றார்கள். இவர் கடவுள் வாக்குதானே உரைக்கின்றார் என்று புரிந்து கொள்ள அவர்களால் இயலவில்லை. பொறாமை அவர்களை சூழ்ந்திருந்தது. ஆகவே அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார் பாருங்க.
இரண்டாவது வாக்கியம் வாசிக்கும் போது அடுத்து 24, இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன், நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தினால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இப்போது இயேசு பாருங்க, அவர்களையே ஒரு கேள்வி கேட்கின்றார். இந்த கேள்விக்கு நீங்க பதில் அளித்தால் நான் இது எந்த அதிகாரத்தில் செய்கிறேன் என்று உங்களுக்கு நான் சொல்லுவேன். இதை அவங்க யோசித்த பார்க்கல. இன்னைக்கு பாருங்க, நாம யாரையும் கேள்வி கேட்கவும் முடியாது. தலையாட்டி பொம்மைங்க தான், சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு தான் நம்ம போனோம். கேட்க முடியாது. எப்போது கேட்கலாம்? தூய ஆவி நம்மில் இருக்கும்போது எங்கு தவறு நடக்கிறதோ அந்த தவறை நாம் கேட்கலாம். தூய ஆவி துணை இல்லாமல் நாம் கேட்டால் அந்த இடத்துல அவமானம் தான் இருக்கும். தூய ஆவின் துணை நமக்கு வேண்டும். ஏனெனில் அவர்தான் எது சரி எது தவறு என்று உணர்த்தி நம்மோடு பேச ஆரம்பிப்பார். அப்ப கேட்கிறவர்கள் கூட புரிந்து கொள்வார்கள். நாம் நம்ம சுயநலத்தோடு கேட்போம் என்றால் புரிந்து கொள்ள முடியாது. இதான் இங்க இருக்கிற அனுபவம். ஆண்டவர் இயேசு உன்னதமான கடவுள், தூய ஆவியில் நிறைந்தவர். இங்க இருக்கின்ற தலைமை குருக்கள், மூப்பர்கள், இவங்கெல்லாம் சட்டத்தை பிடித்தார்கள். தூய ஆவியின் அனுபவம் கிடையாது. அப்ப தூய ஆவி அனுபவம் பெற்றவர்களுக்கும் தூய ஆவியின் அனுபவம் பெறாதவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான். தூய ஆவி அனுபவம் பெறாதவர்கள் தங்கள் பதவிகளையும் தங்களுடைய சட்டத்தையும் பயன்படுத்த விரும்புவார்கள். தூய ஆவியின் அனுபவம் பெற்றவர்கள் கடவுளின் உதவியை மட்டுமே நாடுவார்கள். இதான் இங்க இருக்கின்ற வேறுபாடுகள். ஆக ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, நான் ஒன்று கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. என்ன பதில் அப்படின்னு பார்க்கும்போது 25, யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்தில் இருந்தா மனிதனத்தில் இருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள் உள்ளத்துல இப்ப பேசுறாங்க. ஆண்டவர் கேள்வி கேட்டாரு, யோவானுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற அதிகாரம் உன்னதத்தில் இருந்து கடவுள் கொடுத்தாரா இல்ல மனித அதிகாரத்துல செய்தாரா? நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப இங்க ஆண்டவர் உன்னதத்தில் இருக்கிற கடவுளின் வாக்கை ஆலயத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இவர்களோ தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், மனிதனுடைய அதிகாரம். இதுதான் ஆண்டவர் தெளிவா அவங்களோடு பேசுகிறார். இதான் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகின்ற ஒரு முறை. இப்ப இந்த கேள்விக்கு பாருங்க, அவங்க யோசிக்கிறாங்க, திருமுழுக்கு யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் கடவுளால் அனுப்பப்பட்டதா அல்லது மனிதரால் உண்டாக்கப்பட்டதா, எது என்று கேட்டார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என்று கேட்பார். அவங்கள மனசுல சொல்லிக்கிறாங்க, விண்ணகத்திலிருந்து வந்தது என்று சொன்னால் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என்று கேட்பார். மனிதனிடமிருந்து வந்தது என்று சொன்னால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டி இருக்கும். ஏனெனில் நாம் ஒன்று செய்வோம். என்ன செய்வோம் பாருங்க, ரெண்டுமே அவங்க யோசித்து பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றாங்க? யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக் கொள்வார்கள். எனவே இப்ப ஆன்சர் சொல்றாங்க பாருங்க. எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதில் அளித்தார்கள். வெரி சிம்பிளா சொல்லிட்டாங்க பாருங்க. எவ்வளவு பிரெயின். இங்கு நடக்கிற நிகழ்வு என்ன? இயேசு ஆலயத்தில் இறைவாக்கு உரைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு யார் அதிகாரம் கொடுக்க வேண்டும்? யாருடைய அதிகாரம் தேவைப்படுகிறது? ஆனால் பதவியில் இருக்கிறவர்கள் இந்த கேள்வி எழுப்பும் போது ஆண்டவர் அவர்களுக்கு சரியான கேள்வி எழுப்புகிறார். இதான் சில நேரத்துல நாம் தூய ஆவியின் அனுபவம் நமக்கு தேவை. ஏனெனில் நம் எதிரில் எதை குறித்து பேசுகிறார்கள், நம் எதிரில் இருக்கிறவர்கள் எந்த நோக்கத்தோடு பேசுகிறார்கள், நம் எதிரில் இருக்கிறவர்கள் நம்மை மடக்குவதற்கா அல்லது தாழ்த்துவதற்கா அல்லது நமக்கு உதவியா இருக்கிறதற்கா இல்ல தெரிந்து கொள்வதற்கு இந்த கேள்வி கேட்கிறாங்களா என்று பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
ஏனெனில் மனிதனுடைய உள்ளங்களை ஆராய்கின்றவர் நம் கடவுள் மட்டும்தான். உள்ளத்தை ஆராய்ந்து பதிலளிக்கிறவர். இயேசு உள்ளத்தை ஆராய்ந்தார். நாம் எந்த கேள்வி கேட்டால் இவர்களால் பதில் சொல்ல முடியும் என்று இயேசு அறிந்திருந்தார். ஆகவேதான் இந்த கேள்வி கேட்டார். ஆனால் அவர்கள் எப்படி சொல்லிட்டாங்க? எங்களுக்கு தெரியாது. உடனே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தினால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். வாயடைந்து போயிட்டாங்க. கிறிஸ்துவில் அன்பான இறைமக்களே, இன்றைய நற்செய்தியில சுருக்கமான விளக்கம் என்ன? ஒருவர் தூய ஆவியின் அனுபவம் பெற்றவர், இன்னொருவர் மனித அனுபவம் பெற்றவர். மனிதனுடைய ஞானமும் மனிதனுடைய பதவிகளும் மனிதனுடைய அதிகாரங்களும் கடவுள் வாக்குக்கு இணையாக முடியாது. இறைவாக்கு அடைய வேண்டும் என்றால் அதற்கு பதவி தேவையில்லை, அதிகாரம் தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை, அர்ப்பணிப்பு ஒன்றுதான் தேவை. அர்ப்பணிப்பு என்றால் டெடிகேஷன். I surrender myself to God. I leave all the worldly life. I will surrender myself to God. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பரே மக்களே, எவருக்குள்ளே தன்னை கடவுள் முன் தாழ்த்துவதற்கு எண்ணம் இருக்கிறதோ அவங்க எவராயிருந்தாலும் கடவுள் பயன்படுத்த விரும்பி விடுவார். He will utilize or all lives like a humbleness. That God sees the humbleness in the human's heart. மனித இதயத்துக்குள்ள யாருக்குள் தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதோ அவர்களை தான் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிக்கின்றார். ஏன் தெரியுமா? அவங்க உள்ளம் வார்த்தைக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும். ஆக உன்னதமான கடவுள் இந்த நற்செய்தியில் சொல்லுகிற பகுதி என்ன? இறைவாக்கு மையப்படுத்தப்படுகிறது. இறைவாக்கு உரைப்பதற்கு எவராயிருந்தாலும் இறைவன் வாக்குக்கு ஏற்றுக்கொண்டால் தான் அவர்களுக்கு இடம். அன்று இயேசு பாருங்க, உன்னையும் என்னையும் போல ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்தார் ஆலயத்தில். ஒரு சாதாரண உறுப்பினர், ஆர்டினரி மெம்பர். Oh, we are there as a member in the church. Even Jesus, those days, is a member of the church. Today, he talks about us. Even we, the member of the church, filled with the Holy Spirit. Read and understand the scripture. The God says, there is lot of difficulties in our life. Many wrong questions person will cross in our life. If you want to give the correct answer, you must receive the power of the Holy Spirit. கேட்டுக்கொண்டிருக்க நண்பரே மக்களே, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அந்தஸ்தில் இருக்கிறவர்கள், பதவியில் இருக்கிறவர்கள் நம்மை எங்கு வேண்டுமானாலும் சந்திக்கலாம். வேலை செய்கிற இடத்துல, வீட்டில, வெளியில, அரசாங்கத்தில, அரசர்கள் மத்தியில நாம் ஒவ்வொரு நாளும் பல இடங்களுக்கு பயணிக்கின்றோம். நாம் வீட்டில் இருந்தால் கூட நம்மை தேடி பலர் வருகிறார்கள். பல கேள்விகளை கேட்கின்றார்கள். எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிப்பதற்கு சரியான ஞானம் தேவை என்றால் நாம் இறைவாக்குக்காக நம்மையே அர்ப்பணித்திருக்க வேண்டும். எப்போது இறைவாக்கை தினந்தோறும் வாசிக்கிறோமோ, தினந்தோறும் உண்ணுகிறோமோ, நம்ம வாழ்க்கையிலே கடவுளின் ஆவியானவர் இருப்பார். அந்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராயிருப்பார். உன்னை மாத்திரமல்ல, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நீ பயனுள்ள ஒரு கருவியாக இருப்பாய். இந்த நற்செய்தியிலே ஆண்டவருடைய கேள்விக்கும், தலைமை குருக்கள், மூப்பர்கள் இவருடைய கேள்விக்கும் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஒரு பக்கம் தலைமை குருவும் முப்பர்களும் கேள்வி எழுப்புகிறார்கள், மறுபுறம் இறைவாக்கு உரைக்கின்ற ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு இறைவாக்கினரை தான் அவங்களுக்கு தெரிஞ்சார். அன்றைக்கு ஆலயத்தில் அவர் ஒரு இறைவாக்கினராக தான் தெரிந்தார். மெஸ்ஸையாவாக யாருக்குமே தெரியவில்லை, மீட்பராக யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இன்று நமக்கு இவரே மீட்பர், இவரே மெஸ்ஸியா என்று அறிந்திருக்கின்றோம். அறியாத அவர்களே அன்றைக்கு அவர் சொல்லும் வாக்குகளுக்கு செவி கொடுத்தார்கள் என்றால், இன்று அறிந்த நாம் எவ்வாறு இறைவாக்குக்கு செவி கொடுக்கின்றோம்? வெறும் இங்கு வாங்கி இதுல விடுகிறவர்களாக அல்லவா இருக்கின்றோம்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே, மக்களே, எப்படி மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும்? மகிழ்ச்சி என்பது கடையில் வாங்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல, அது பரிசுத்த ஆவியின் குணங்களில் ஒன்று, பரிசுத்த ஆவியின் கனிகளில் ஒன்று. மகிழ்ச்சி, the joy. கலாத்தியர் 5:22 வாசித்து பாருங்கள். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டால் எத்தனை விதமான கனிகளை கொடுக்கலாம்? 9 விதமான கனிகளை கொடுக்கலாம். அந்த 9 கனிகளில் ஒன்று மகிழ்ச்சி, the joy. Only the Holy Spirit can give us. Without the Holy Spirit, we cannot live joyful life in this world. அப்படி நாம ஜாய்ஃபுல்லா இருக்கிறோம் சொன்னா பணம் இருக்கணும் உங்ககிட்ட. பணம் இருக்கிற வரைக்கும் நீ மகிழ்ச்சியா இருப்ப. பணம் தீர்ந்த உடனே மறுபடியும் துக்கம் தானா தோண ஆரம்பிக்கும். But when you receive the Holy Spirit, it's a never-ending joy will be there. பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பொருள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கும் போது நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருப்பாய். It's a never-ending joy. இதான் இன்றைய நற்செய்தியின் விளக்கமாய் அமைந்திருக்கிறது. கடவுளோடு இருக்கிற மனிதர்களுக்கும் கடவுள் வாழ்க்கை தெரிந்து கொண்டு வாழ்கிற மனிதனுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன? கடவுளோடு இருக்கிறவர்கள் எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் அளிக்கையிலும், கடவுளோடு இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க எந்த கேள்விக்கும் பதில் அளிக்க முடியாது, அதிகாரத்தை தான் பயன்படுத்துவாங்க. நான் சொல்றேன் செய், அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. அதிகாரம் ஆண்டவர் முன் ஒன்றும் செல்லாது. எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு பாருங்க. நான் கேட்கும் கேள்விக்கு பதில் அளித்தால் உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். அவருக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு பதிலே தெரியாது. ஏனெனில் தூய ஆவியால் நிறைந்தவர்கள் மட்டும்தான் இறைவனுடைய தரிசனத்தை காண முடியும். நம்மை எதற்காக பூமிக்கு அனுப்பினார், நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம், நம்மை எதை நிறைவேற்ற அனுப்பினார், ஆனால் நாம் எதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று தூய ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போதுதான் அதை புரிந்து கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடர முடியும். ஆகவேதான் இன்றைக்கு முதல் வாசகத்தை வாசிக்கும் போது எண்ணிக்கை புத்தகத்திலிருந்து வாசகம், த நம்பர்ஸ் எண்ணிக்கை புத்தகத்தில் வாசிக்கும் போது பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் மிக அருமையான ஒரு வாக்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எண்ணிக்கை புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 17 வரைக்கும் உள்ள வாக்கியங்கள். அதுல குறிப்பாக 16, 17 வாசிக்கிறோம். என்ன சொல்றார் பாருங்க. கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று, கடவுள் வாக்கை கேட்கும் போது அறிவானது பெருக ஆரம்பிக்கும். அதற்கு பதிலளிக்க எவராலும் முடியாது. எவனொருவன் கடவுள் வாக்கை கேட்கின்றானோ, எவனொருவன் கடவுள் எழுதி வைத்ததை அனுதினமும் நான் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ, அவர்கள் அறிவிலே சிறந்தவர்களாக மாற முடியும். என் நண்பரே, மக்களே, விவிலியத்தை அறிந்து கொள்வதற்கு படிப்பு அறிவு முக்கியம் இல்ல. இது ஆண்டவர் நிரூபித்தார். இயேசுவின் சீடர்கள் படிப்பு அறிவு அற்றவர்கள். ஏன் அந்த காலத்துல படிச்சவங்க இல்லையா? நாம் பார்க்கிறோம் பாருங்க, மத குருக்கள் இருக்கின்றார்கள், பட்டதாரிகள் இருக்கின்றார்கள்,
ஏன் பவுல் சிறந்த படிப்பு அறிவாளி இருந்தார்? எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஏன் அவர்களை ஆண்டவர் அழைக்கவில்லை? ஏனெனில் அவர்கள் படிப்பறிவை பயன்படுத்தி பல கேள்விகளை குறுக்கும் நெடுக்குமாய் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க, பதில தெரிஞ்சுக்கணும் நோக்கத்தோடு கேட்க மாட்டாங்க. அதை எப்படி வேணாலும் மாத்தி பேசுவாங்க. இன்னைக்கு நாம பார்த்தோம் இல்ல, நற்செய்தியில ஒருவேளை கடவுளிடத்திலிருந்து வந்தது என்றால் யோவானை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் கேட்டு விடுவார். ஒருவேளை மனிதனிடத்திலிருந்து வந்தது என்று சொன்னால் ஜனங்கள் அவரை இறைவாக்கினராய் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், நம்மையே உலட்டா பண்ணிடுவாங்க. ஒரு பக்கத்துல ஜனங்களுக்கும் நாம சேவாகணும், இன்னொரு புறத்துல போதகராக இயேசுக்கும் நாம சேவாகணும். என்ன செய்யணும்? ஒன்னே ஒன்னு தெரியாதுன்னு சொல்லிடலாம். எப்படி படித்தவர்கள் இப்படிதான் யோசிக்குவாங்க. ஆனால் கேட்ட மக்கள் எந்த அதிகாரத்தில் செய்கிறீர் என்று கேட்டாங்களா? ஏனெனில் அவர்கள் கடவுளின் வாக்குகளினால் நிரம்பி இருந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, என்றைக்கு நாம் கடவுளுடைய வாக்குகளை கற்றுக்கொள்ள தொடங்குகிறோமோ அப்பொழுது அறிவு பெருகும் என்று ஆண்டவர் உரைக்கின்றார். முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலே 24, 16, 17 வாசிக்கும் போது, கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றலுடைய காட்சி கண்டு கீழே வீழ்த்தும் கண்மூடித்தனை திருமொழி. நண்பரி மக்களே, கடவுள் வாக்கை கேட்கும் போது அறிவு பெருகும். அறிவு பெருகும் போது எல்லா தீய காட்சிகள் எல்லாம் அழிக்கப்படும், தீய உணர்வுகள் அழிக்கப்படும், தீய சுபாவங்கள் அழிக்கப்படும். அது வீழ்ச்சி அடையும், தீமைகள் வீழ்ச்சி அடையும், நன்மைகள் உள்ளே வளர தொடங்கும். ஆகவே கடைசி வாக்கியம், நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். யாக்கோபு வம்சத்திலிருந்து விண்மீன். அவர் யார்? அவர்தான் இயேசு. எண்ணிக்கை நூலிலேயே ஆண்டவர் இயேசுவை பற்றின செய்தி இடம் பெற்றிருக்கிறது. பாருங்க, பழைய ஏற்பாட்டு நூல் எண்ணிக்கை, the numbers. யாக்கோபு வம்சத்திலிருந்து ஒரு விண்மீன் உதிக்கும். அது எப்போது உதித்தது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வானத்திலே நட்சத்திரம் தோன்றினது. இன்னைக்கு நிறைய வீட்டுல ஸ்டார் வச்சிருப்பாங்க. ஸ்டாரை கொடுத்ததே கடவுள் தான். அதை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு ஸ்டார் வந்து பாருங்க, சினிமா ஸ்டார்களுக்கு கூட பயன்படுத்துறாங்க. யாருக்கு உண்டானது, யாருக்கு பயன்படுகிறது என்று தெரியாத அறிவில்லாதவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஸ்டார் என்ற பெயர் உண்டானது கிறிஸ்து ஒருவருக்கு தான். நன்றி மக்களே, இதை எண்ணிக்கை நூலிலேயே வெளிப்பாடு செய்யப்படுகிறது. யாக்கோபு குலத்திலிருந்து ஒரு விண்மீன் உதிக்கும். The new star will come up. அந்த குலத்திலிருந்து ஒரு விண்மீன் உதிக்கும். இன்றைக்கு உங்க குடும்பத்தில் ஆண்டவருக்காக உதிக்கிறவர்கள் யார்? ஸ்டார் மட்டும் வீட்டில் கட்டிட்டு கலர் கலரா கட்டிட்டா இயேசு பிறந்துட்டார் என்ற அர்த்தமா? இயேசு உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? என் வீட்டுல கிறிஸ்து பிறப்பு விழா என்று உன்னுடைய ஸ்டார் காட்டி கொடுக்கிறது இல்ல. உன் வீட்டுல இயேசு இருக்கிறாரா? உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? ஆக நாம் செய்வது சடங்கா அல்லது இறைவாக்கை வெளிப்படுத்துகிற நிகழ்ச்சியா? ஆகவேதான் இந்த ஆண்டு உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்படவில்லை. பல வீடுகளிலே மரணங்கள். இந்த ஆண்டு எங்க வீட்டுல செத்துட்டாங்க, கிறிஸ்துமஸ் கிடையாது. பணம் இருந்தா கிறிஸ்துமஸ், இல்லை என்றால் இல்லை. உடையும் உணவும் இருந்தால் தான் கிறிஸ்துமஸ், இல்லைன்னா கிறிஸ்துமஸ் கிடையாது. காரணம் என்ன?
எதற்காக இயேசு பிறந்தார் என்ற செய்தி புரிந்து கொள்ளாம வாழ்கிற மக்கள். ஏன் புரிந்து கொள்ளவில்லை? கடவுளின் வாக்குகளை கற்று அறிந்து அந்த அறிவை பெருக்கிக் கொள்ளவில்லை. பைபிளை சரியா படிக்கிறது கிடையாது, சரியான விளக்கமும் அளிப்பது கிடையாது. அப்படி இருக்கும் போது நாம கொண்டாடுகிற விழா எப்படி இருக்கும்? அறக்குறையா தானே இருக்கும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? கிறிஸ்து பிறப்பு விழாவா? நல்லா புது ட்ரெஸ் எடுக்கணும், வீட்டுல நல்லா பிரியாணி பண்ணணும், நல்லா பலகாரம் பண்ணணும், வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும், டெக்கரேஷன் பண்ணணும், போய் கடை கடையா ஏறி ஏறி இது நல்லா இருக்குது அது நல்லா பார்த்து வாங்கில இருக்கணும், எல்லாம் கொண்டா நான் கொண்ட ஜாலியா இருக்கணும். நல்லது, இட்ஸ் a good, we are celebrating, but meanwhile your heart is not decorated. வெளியே டெக்கரேஷன் பண்ண நினைக்கிற நாம உள்ளத்தையும் டெக்கரேட் பண்ண முடியல. உள்ளத்தை டெக்கரேஷன் பண்ணால் எவ்வளவு அழகா இருக்கும், கடவுள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். நேற்றைய 2ஆம் வாசகத்திலே தியானித்தோம் அல்லவா மகிழ்ச்சி குறித்து. என் நண்பரே மக்களே, மகிழ்ச்சி என்பது பணத்தினாலோ அதிகாரத்தினாலோ அந்தஸ்தினாலோ வரக்கூடியது இல்ல. கிறிஸ்து பிறப்பு விழா என்பது முதலாய் கொண்டாடப்பட்டது. வான தூதர்களும் ஆட்டிடர்களும் உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமை உண்டாகுக என்று நள்ளிரவிலே இருட்டிலே, அடர்ந்த இருள், விண்ணகத்திலிருந்து வானதூதர்கள் இறங்கி வந்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமை உண்டாகுக என்று புகழ்ந்து பாடினார்கள். அங்க என்ன பிரியாணி இருந்துச்சா? புத்தாடை இருந்ததா? இயேசுவுக்கே புத்தாடை கிடையாது. இன்னைக்கு நீங்க ஏன் கவலைப்படுகிறீங்க? கிறிஸ்து பிறப்பு விழா என்பது புத்தாடைக்கும் உணவுக்கும் உடைக்கும் கிடையாது. இந்த ஆண்டு இல்லைன்னா அடுத்த ஆண்டு, ஆண்டுதோறும் விழா வருகிறது தானே. ஆக இந்த ஆண்டு உடுத்தவில்லை என்றால் அடுத்த ஆண்டு உடுத்துவோம். எங்களை பார்த்து கேட்பாங்க, எப்படி கிறிஸ்துமஸ்? we celebrate every day, for me every day Christmas. ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாய் பிறக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக வாக்குகளை புரிந்து கொண்டு நாம் பிறந்து கொண்டே இருக்கணும். புதிதாய் பிறக்கிற அந்த குழந்தைக்கு தான் கிறிஸ்துமஸ் விழா. புதிதாய் பிறப்பது என்றால் பொருள் என்ன? நாம செய்கிற தவறுகளை விட்டு ஒவ்வொரு நாளும் விலகி கொண்டே இருப்பது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் புது புதுசா பாவம் உள்ளத்துல வந்துகிட்டே இருக்கும். அவைகளில் இருந்து மீண்டு வருவதுதான் ஒரு மனிதனுக்கு பிறப்பு விழா. பாவத்தை விட்டே விலகாம சாராயத்துக்கும் கெட்ட பேச்சுக்கும் சண்டைக்கும் பொய் பித்தலாட்டத்துக்கும் ஊர் வம்புக்கும் அடுத்தவங்க கதைக்கும் அடிமையாய் வாழ்கிறவர்கள் எல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி கொண்டாடி விட்டால் சிறப்பாய் கொண்டாடினோம் என்பதற்கு பொருள்படுமா? இன்னும் சில எல்லாம் பாத்தீங்கன்னா கடன்லாம் வாங்கி கொண்டாட தீர்மானம் பண்ணுவாங்க. ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வந்த பிறகுதான் தெரியும், ஐயோ இந்த கிறிஸ்துமஸ் ஏன் தான் வருது தெரியலையே, ஆண்டு சொன்னாரா உன்னை கடன் வாங்கி கொண்டாடுன்னு. நீங்களா தீர்மானிப்பீங்க, நீங்களா செய்வீங்க, இறுதியில ஆண்டு மேல பழிப்படுவீங்க. ஏன்? பைபிளை படிக்காம இருக்கிறது தான் காரணம். இதை படிக்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்து பிறப்பு விழாதான். We will celebrate 365 days as a Christmas day. A born every day is a new born. ஒரு நாளும் புது பிறப்பு அடைகிற வாழ்க்கை அதான் கடவுளும் விரும்புகின்றார். ஆடம்பரத்தை அல்ல, அர்ப்பணிப்பு வாழ்க்கை. ஆகவே இந்த வாசகம் என்ன சொல்லுகிறது பாருங்க. கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள், உனக்கு அறிவு பெருக ஆரம்பிக்கும். அந்த அறிவினால் பல தீமைகள் வீழ்ச்சி அடையும். ஆகவே இறுதி வாக்கியம் என்ன அளிக்கின்றது என்று பார்க்கும்போது, நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போது அன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அது அண்மையில் இருக்கிறது. யாக்கோபில் இருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ராயலில் இருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். அது மோவாப்பின் நெற்றி பிறரை நசுக்கும், தேசத்தின்
புதல்வர் அனைவரையும் அழித்து விடும். அப்படின்னா என்ன? தீய மனிதர்கள், தீய குணங்களை அது அழித்து விடும். அந்த ஸ்டார் நம் உள்ளத்திலே நுழையும் போது நமக்கு பாதை காட்டும். அது எப்படி ஆண்டவர் இயேசு பிறந்த போது விண்ணிலே நட்சத்திரம் தோன்றினதோ அதே போல இன்னைக்கு ஒரு புதிய செய்தி ஒன்று வலம் வந்திருக்கின்றன. டிசம்பர் 21ஆம் தேதி வியாழன் சனி ரெண்டுமே சேர்கிற அந்த பிளானட்ஸ்கள் சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டர் ரெண்டும் ஒன்னா சேரும்போது வானத்தில் ஒரு புதிய ஒளி தோன்றுமா. அப்படியே இது 800 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் சொல்றாங்க. இதுதான் கிறிஸ்துவின் ஸ்டார் என்றும் அழைக்க சொல்லப்படுகிறது விஞ்ஞானிகள். இது டிசம்பர் 21க்கு நடக்குமா இந்த வருஷம். அப்ப என்ன சொல்ல வராங்க செய்தி? இந்த ஆண்டோடு எல்லா மனிதர்களின் துன்பங்கள் முடிய போகிறது. வரவிருக்கும் ஆண்டு ஆசீர்வாதமாயிருக்கும் அப்படின்னு உலக விஞ்ஞானிகள் சொல்லுகிறாங்க. ஆனா பைபிள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? எவரெல்லாம் இதை படிப்பார்களோ அப்பொழுதே அவர்களுக்கு புதிய வாழ்வு. எவரெல்லாம் இதை வாசித்து இதுக்கு ஏற்றவாறு வாழ்வேன் என்று அர்ப்பணிக்கிறார்களோ அதே நிமிஷத்துல புது வாழ்வு. நாம நாள்களுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளின் வாக்கை எந்த நிமிடத்தில் நீ ஏற்றுக்கொள்கிறாயோ அந்த நிமிஷமே உனக்கு புது வாழ்வு. ஏனெனில் அந்த உன்னதமான கடவுள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார். புதிய வருஷத்துக்காய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Today, this minute, there is a new life. Believe the gospel. Believe the good news. It's a God's news, not a human news. இன்றைய தியானத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்புங்க, இறைவாக்க நம்புங்க. இறைவாக்கினர் அறிவிக்கப்பட்ட வாக்குகளை நம்புங்க. Try to read every day the Bible. ஒவ்வொரு நாளும் பைபிள் படிங்க. அதை கற்றுக்கொள்ளும் போது நமக்கு அறிவு கிடைக்கும். நாம் செய்கிறது, பேசுவது, பழகுவது சரியா தவறா என்று உணர்த்தும். நாம் நல்வழியிலே பயணிக்க ஆரம்பிப்போம். நாம் பயணிக்க ஆரம்பித்தால் நம்மை பார்க்கிற அனைவரும் அந்த வழியிலே வருவார்கள், தானாகவே வருவார்கள். இதை செய்யதான் ஆண்டவர் நம்மை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். நம்மையும் கிறிஸ்தவர்களாய் எழுப்பியிருக்கிறார். ஆக அன்பு கிறிஸ்தவர்களே, பணமில்லை, கிறிஸ்து பிறப்பு இல்லா என்று சொல்லாதே. எங்க வீட்டுல இறந்து போயிட்டாங்க, அதனால கிறிஸ்து பிறப்பு விழா இல்லைன்னு சொல்லாதே. அது பாவம் என்று கருதப்படும். ஏனெனில் பணத்திற்கும் பதவிக்கும் அந்தஸ்துக்கும் விழா கிடையாது, மனமாற்றத்திற்கு விழா. கட்டுண்டவர்கள் கட்டவிழ்க்கப்படுவதற்காக அனுப்பப்பட்ட விழா. நேற்றைய முதல் வாசகம் தியானம் பண்ணி பாருங்க. திரும்ப எசையா இறைவாக்கினர்ல கட்டுண்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், சிறையில் இருக்கிறவர்கள் விடுதலை அளிக்கப்பட வேண்டும், மிகுந்த கவலையோடு அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கப்பட வேண்டும். ஆக ஆண்டவர் என்னை தூய ஆவியால் திருப்பொழிவு செய்துள்ளார், எளியோருக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக. நற்செய்தி என்றால் என்ன? நல்ல செய்தி, குட் நியூஸ். திங்க் ஆல்வேஸ் குட் நியூஸ். நல்லது மட்டும் பேச ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில பாருங்க, துன்பம் என்பதே தெரியாது, இருக்கும் ஆனா தெரியாது. எப்போது நாம் நல்லதையே பேச ஆரம்பிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கட்டும் பாருங்க, நமக்கு கஷ்டமாகவே தெரியாது. அந்த பலனையும் அறிவையும் கொடுக்கிறவர் ஆண்டவர், அவருடைய வாக்கு. ஆகவே இன்றைய திருப்பலி வாசக தியானத்தின்படி நம்மை நாம இறைவாக்குக்கு அர்ப்பணிப்போம், இறைவாக்குக்கு ஏற்றவாறு வாழ தீர்மானிப்போம். அப்போது கடவுளின் ஆவி நமக்கு கிடைப்பார், அவர் நம்மை வழி நடத்துவார். எந்தெந்த காலத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார், நம்ம தேவைகளை சந்திப்பார். சாரிபாத் விதவை வீட்டிலே அவ கொஞ்சம் கூட யோசித்திருக்க மாட்டான். சாரிபாத் என்ற ஊரிலே வாழ்ந்த அந்த விதவை, என் வீட்டுக்கு ஒரு இறைவாக்கினர் வருவார், அவர் என் வீட்டை ஆஸ்வதிப்பார், இனி எனக்கு பஞ்சமே இருக்காதுன்னு அவ யோசிக்கவே இல்லை. அவ அந்த கஷ்டத்துல கூட உணவு அவ வீட்டுல இல்ல,
ஒரு புடி மாவு பையனுக்கு இவ்வளவு சாப்பிட்டு எத்தனையோ நாள் ஆன பஞ்சம். கடவுள் அவளை நினைவு கூர்ந்தார். ஏன் தெரியுமா? அவளுக்குள் இருந்த ஒரு நம்பிக்கை. இதே போலதான் கடவுள் உன்னை நினைவு கூறுகிறார். அவர் உன்னை தேடி வருவார். உன்னுடைய சூழ்நிலை, உன் பஞ்சம் எல்லாவற்றையும் நிச்சயம் மாற்றுவார். நாம செய்ய வேண்டியது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவாக்குக்கு ஏற்றவாறு வாழ தீர்மானிப்போம். அன்று சொல்லிக்கிற பாரி நான் செய்வேன், அன்று சொன்னது போல நான் செய்வேன். இது மட்டும் தீர்மானம் பண்ணுங்க. மீதியானது அனைத்தும் நம்மை தேடி வரும். நிச்சயம் அவர் அளிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விண்ணுலகம் மண்ணுலகத்தையும் ஆளுகின்ற எங்கள் தந்தையே, இந்த மண்ணுலகில் இருந்து நாங்கள் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. மிகுந்த கவலைகளினாலும் மிகுந்த வேதனைகளினாலும் முதல் பிள்ளைகள் வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, கொள்ளை நோய் என்ற ஒரு புறம், பஞ்சம் என்ற இன்னொரு புறம், வேலை இல்லாத திண்டாட்டம் இன்னொரு புறம், சம்பளம் இல்லை என்ன செய்வது என்று கவலைகள் ஒரு புறம். இப்படி உடைய பிள்ளைகளை இன்றைக்கு பல குடும்பங்களை இவ்வாறு வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. எங்கள் அன்பு தகப்பனே, உமது பிள்ளைகளை நீர் ஏற்றுக்கொள்வீராக. என்னோடு சேர்ந்து செபிக்கிற உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய துன்பத்திற்கு முடிவு தருவீராக. நான் சொல்வதை கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்களுக்கு அறிவு பெருகும் என்று சொன்னீரேன். இதோ கவனத்தோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பூலோகத்தில் எவரெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கிற வாக்குப்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற பயணித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்க ஒவ்வொருவரையும் நீர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பீராக. குறைகள் எல்லாம் அகற்றும் ஆண்டவரே, நிறைவானதை நோக்கி பயணம் செய்ய நீர் உதவி செய்யும். அவங்க வீட்டு எண்ணெய், அரிசி, மாவு பாத்திரங்கள் இப்போது ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த மாதத்துக்கு தேவையான ராசியன்களை நீர் தருவீராக. ஒரு பிள்ளைகளுக்கு நீர் வழங்கும் ஆண்டவரே. சாரிபாத் விதவை வீட்டுக்கு நீர் ராசியனை கொடுத்து நிரப்பினது போல, எலியா பசி ஆற்றினது போல, இதோ உமது பிள்ளைகள் இந்த பூமியில இன்றைக்கு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீர் வாரி வழங்குவீராக. ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும். என்னோடு செபிக்கிறவங்க இந்தியாவிலும் அயல் நாடுகளிலும் பல தேசத்தில் இருந்தும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் யார் இதை பார்க்கிறார்கள் அத்தனை பேர் வழியாக அவங்க இருக்கிற இடத்துல நீர் ஆசீர்வாதத்தை வழங்கும். நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் தன் குடும்பத்தை இந்தியாவில விட்டு அயல் நாடுகளிலே, துபாயிலும், யுஎஸிலும், ஆஸ்திரேலியாவிலும், ஆசியாவிலும் இப்படி பல இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கப்பூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் குடும்பம் காக்கப்பட வேண்டும் என்று அங்க என்ன கஷ்டப்படுகிறார்களோ என்று நீர் அறிவீராச்சா. உங்க கஷ்டங்கள் எல்லாம் நீக்குவீராக. உழைப்புக்காக பயணித்த இவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உழைப்பில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். பலர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏமாந்து பரிதபித்துக் கொண்டிருக்கிற புற தேசத்திலே வாழ்ந்து கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே கரங்களை நீட்டி அவர்களை மீட்டு தன் குடும்பத்தோடு சேர்ப்பினாக. அனைத்து நம்முடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இந்திய ஜெபம் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆசீர் வழங்கப்படுவதாக. 7,000 கோடிகளுக்கு மேல் உலகத்திலே ஜனங்கள் இருக்கின்றார்கள். அவங்க அத்தனை பேரையும் பாதத்திலே நாங்கள் சமர்ப்பணிக்கிறோம். அனைவரும் நீரே நடத்தும், நீரே பாதுகாத்துக் கொள்ளும். எல்லோருக்கும் செலவிலே தன் உயிரை நீந்த எங்கள் அன்பு இயேசுவே, அனைவரையும் நீர் அறிவினால் நிரப்பி நீரே நடத்துமாறு உங்க பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி வேண்டி உம்முடைய ஆசீர்வாதத்தை என்னோடு செபிக்கின்ற அனைவருக்குமே பெற்றுக் கொடுக்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான இறைமக்களே, மறந்துடாதீங்க, படிங்க, தயவுசெய்து படிங்க. பைபிள படிக்க படிக்க கஷ்டமே உனக்கு தெரியாது. நாங்கெல்லாம் அனுபவிக்கிறோம்.
எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கஷ்டமாவே தெரிவது கிடையாது. இந்த லாக்டவுன் சமயத்துல பாருங்க, 9-10 மாதங்கள் கடந்து போய்விட்டது. ஆண்டவர் நம்மை நடத்துவார், நம்பிக்கையா இருங்க. எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர் நம் ஆண்டவர். ஆகவே தொடர்ந்து விவிலியத்தை வாசிங்க. இன்னைக்கு வாசகத்தை எழுதிக்கங்க. எண்ணிக்கை நம்பர்ஸ், பழைய ஏற்பாட்டு புத்தகம் எண்ணிக்கை நம்பர்ஸ் 24ஆம் அதிகாரம் 2 17 வரைக்கும். நம்பர்ஸ் சாப்டர் 24 verses 2 to 17. ரெஸ்பான்ஸ் ரீடிங், பதிலுரை பாடல், திருப்பாடல் 25 4 9 வரைக்கும். Psalms chapter 25 verses 4 to 9. Today's gospel reading, நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் வாக்குகள் 23 27 வரைக்கும். Matthew chapter 21 verses 23 to 27. மீண்டும் மீண்டும் படிங்க. படிச்ச பிறகு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உன்னை தேடி எல்லாமே வரும் நிச்சயமா. எத்தனை முறை வேணாலும் படிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை திரும்ப திரும்ப எடுத்து படிங்க. அன்னன்னைக்கு வாசகத்தை அன்னன்னைக்கு எத்தனை முறை முடியுமோ படிங்க. உங்களையும் உங்க வீட்டாரையும் ஆண்டவர் செழுமையினால் நிரப்புவார். உங்களை தேடி வரும் எல்லாம். கவலை கொள்ளாதீங்க. கிறிஸ்து பிறப்பு விழா முன்பதாக உங்களை எல்லாம் தேடி வரும். நிச்சயம் ஆண்டவர் கொடுப்பார். மகிழ்ச்சியாய் வாழ்வோம், மகிழ்ச்சியாய் இருப்போம். இதான் கிறிஸ்துவுக்கு பிடிக்கும். மீண்டும் நாளை காலை 7:30க்கு சந்திப்போம். இதே வீடியோ யூடியூப்ல உண்டு. அங்க சர்ச்ல போய் யூடியூப் தரங்க. சர்ச்ல DR பிலிப் மரியான் YAN என்று MARIYAN டைப் பண்ணுங்க. பிலிப் மரியான் PHILIP MARIYAN டைப் பண்ணுங்க. வீடியோஸ் வரும். அங்க ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல பெல் வரும், பிராக்கெட் போட்ட பெல், அதையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க நிகழ்ச்சி தொடங்கின உடனே உங்க வீடை தேடி வரும். நீங்க 1 மணி நேரம் எங்களோடு செலவழிக்கலாம், ஆண்டவரோடு செலவழிக்கலாம், அறிவு பெருக்கிக் கொள்ளலாம். நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தேடி வரும். இதை பயன்படுத்திக்கங்க. அப்படியே அதுல இருந்து ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பார்க்க வைங்க, கேட்க வைங்க. இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பணி. எங்களுக்கு கொடுத்த பணி இப்படி நிகழ்ச்சி நடத்துவது. உங்களுக்கு கொடுத்தது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவது. ஆகவே share the word of God. யாரெல்லாம் கடவுளிடத்துல வர முடியுமோ வரட்டும். அதுல ஸ்டேட்டஸ்ல போடுங்க. அப்ப இன்னும் நீங்க யாருக்கெல்லாம் அனுப்பலையோ எல்லாரும் பார்த்துப்பாங்க. பிறையினத்தார் எல்லாரும் கூட பார்த்துப்பாங்க. ஆகவே இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, குமாரன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.